கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி சாபம் தங்கும் இடம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இப்படியாக சொல்லுவார்கள்: உபச்சாரம் செய்வதும் திருடுவதும் மற்றவர்களை கொலை செய்வதும் தான் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளும் பாவம்தான். ஆனால் வேதம் சில பாவங்களை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் அவர் சொன்ன சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களும் பாவிகள் ஆவார்கள். அதாவது துன்மார்க்கர் என்று சொல்லிவிடலாம். பாருங்க, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணம் ஒன்று உண்டு. நேய பிரமாணத்தை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை. அதாவது கர்த்தர் போட்ட சட்டத்திட்டங்களை நம்மால் நிறைவேற்ற முடியாதவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆகவே தான் அந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றி பாவிகளாயிருந்த நம்மை, துன்மார்க்கராயிருந்த நம்மை சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நீதிமானாய் மாற்றி வைத்தார். இந்த நீதிமான் பட்டம் எப்பொழுது கிடைக்கிறது என்றால், அவருடைய சத்தியத்திற்கு, அதாவது இயேசு சொன்ன சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே நீதிமான் என்கிறதான பட்டம் கிடைக்கிறது. துன்மார்க்கன் என்கிறதான சாபம் மாறுகிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.